மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மே தினத்துக்கு அப்புறம் மலையகத்தில் நிறைய பேருக்கு ஜனாதிபதி அவர்களோட ஆளுமை மேலே ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. அதை நம்மளும் ஏற்றுக்கணும். ஏன்னா மே தினம் அன்னைக்கு ஒரு வர்த்தமானி வெளியிட்டு அந்த வர்த்தமானியில் 1350 ரூபா அடிப்படை சம்பளமும் 350 ரூபா ஊக்குவிப்பு தொகையும் போட்டனால பெருந்தோட்ட நிறுவனங்கள் அது சம்மந்தமாக இடைக்கால தடையை கேட்டிருந்தாங்க. அதுவும் நீதிமன்றம் ஒத்துக்கிட்டாங்க. நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்த ஒரே காரணம் அந்த பொறிமுறை தவறான விதத்தில் கொண்டு வந்திருந்தாங்க சம்பள நிர்ணய சபையில். ஆகவே அதை சரி கட்டுறதுக்கு தான் நாங்கள் மே தினம் அன்னைக்கு வெளியிட்டிருந்த வர்த்தமானியை நாங்கள் மறுபடியும் வாபஸ் பெற்று மறுபடியும் சம்பள நிர்ணய சபையை கூட்டி 1350 ரூபா அடிப்படை சம்பளமும் 350 ரூபா ஊக்குவிப்பு தொகையும் முன்வைத்தோம். மக்கள் மத்தியில் எந்த விதமான தவறான வதந்தியும் கிளப்பி அரசியல் சுயநலத்துக்காண்டி அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் தெரியும். வர்த்தமானி செப்டம்பர் 10 வெளியிடப்பட்டிருக்கு. செப்டம்பர் 10 கணக்கு பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் 1350 ரூபா அடிப்படை சம்பளமும் மேலதிக கிலோவுக்கு 50 ரூபா மேனி அக்டோபர் 10 மக்கள் கைக்கு சம்பளம் நிச்சயம் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே இதான் இறுதியான ஸ்டேட்மெண்ட் என்னோட இந்த சம்பள பிரச்சனையில். ஏன்னா சம்பள சம்மந்தமாக பேசாத நபர்கள் எல்லாம் இன்றைக்கி 1350 ரூபா வருது, பாக்கி 350 ரூபா கிடைக்கலன்னு விமர்சனம் செய்கிறாங்க. நான் ஒரு விஷயம் மக்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2018 2019 காலப்பகுதியில் மக்களுக்கு 50 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தின ஒரு கூட்டம் இருக்குது. 5000 தீபாவளி அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்தின ஒரு கூட்டம் இருக்குது. நாங்கள் 2020 1000 ரூபா சம்பளம் வாங்கி தருவோம்னு சொன்னோம், வாங்கி கொடுத்தோம். 2024 என்ன தான் சிக்கல்கள் இருந்தாலும் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் அந்த தொடர்பு தவறாக இருந்திருந்தால் கூட, இடைக்கால தடை விதிச்சிருந்தா கூட, வர்த்தமானியை வாபஸ் வாங்கினா கூட, இன்றைக்கி இறுதியான ஒரு வர்த்தமானி வெளியிட்டு செப்டம்பர் 10 மக்களுக்கு 1350 ரூபா சம்பளத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். இது நிராகரிக்கப்பட முடியாத உண்மை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் அடுத்த 100 நாட்களுக்குள் எங்களால் பாக்கி இருக்க ஊக்குவிப்பு தொகை 350 ரூபா வாங்கி கொடுக்க முடியும்னு. மக்களும் அந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, மக்கள் முழுமையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பக்கம் இருக்காங்க. அதே மாதிரி கொரோனா காலப்பகுதியிலையும் சரி, பொருளாதார நெருக்கடியிலையும் சரி, வெளிநாட்டில் மட்டும் இல்லாமல் கொழும்புலையும் வேலை செஞ்ச பல்வேறு இளைஞர்கள், மலையக இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து மறுபடியும் மலையகத்துக்கு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஜனாதிபதி அவர்கள் மட்டும்தான் அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 1,00,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதில் சில பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் 1,00,000 வேலை வாய்ப்பு உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டுனார் தானே, அதில் என்னாச்சுன்னு. அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, அரசாங்க வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் தனியார் துறையும் சரி, சுய தொழிலையும் சரி, இது அனைத்து மூலியமாக 1,00,000 வேலை வாய்ப்புகளை என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காரு. அதில் நாங்கள் மலையக மக்களோட பங்களிப்பு இந்த தேர்தலில் தெரிய வந்தால் கட்டாயம் அதில் ஒரு கணிசமான அளவு வேலை வாய்ப்புகள் நம்ம மலையக இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்றைக்குமே சொன்னதை செஞ்சுருக்கோம். எங்களுக்கு அதிகமான அளவு வாக்கு கொடுத்து மக்கள் எங்களை வெற்றி பெற வச்சாங்க நுவரெலியா மாவட்டத்தில். அதே மாதிரி ஏனைய மாவட்டங்களில் எங்களோட பேச்சையும் நம்பி கட்டாயம் மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இளைஞர்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம்தான் எனக்கு வேலை செய்ய கிடைச்சிச்சு. இந்த 1 வருஷத்தில் என்னால் முடிஞ்ச அளவு சம்பள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கேன், காணி உரிமைக்கு ஒரு தீர்வு கொடுத்துருக்கேன், மலையகத்தோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த லைனரைகள் கிராமமாக அங்கீகரிக்கிற திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கோம், கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், 2000 மில்லியனுக்கு அதிகமான அளவு அபிவிருத்தி வேலையும் அந்தந்த பகுதியில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஏனைய மாவட்டத்தில் வாழ்கிற மலையக மக்களுக்கும் வரலாறு இது வரைக்கும் காணாத நிதி ஒதுக்கீட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் அபிவிருத்திக்கு. மக்கள் முடிவு செஞ்சாகணும். 1 வருஷத்தில் என்னால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சா, 2 வருஷத்தில் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சா, 5 வருஷத்தில் எங்களாலே மலையகத்தை கட்டாயம் மாற்ற முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி வடக்கு கிழக்கில் இருக்க மக்கள்கிட்டையும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கே இருந்ததிலே பெரிய கூட்டமைப்பு சிதறடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது கூட்டமைப்பில் இருக்க தலைமைத்துவமும் இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அங்கே அரசியல் பிரதித்துவம் ஒரு பிரச்சனையாக இருக்க தருணத்தில் நாளைக்கு அந்தந்த அரசியல் பிரதிகளை நம்பி அங்கே இருக்க மக்கள் வாக்களித்தா கட்டாயம் தேர்தலுக்கு பிற்பாடு நீங்கள் கேள்வி கேட்டால் நான் பொறுப்பில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற வேட்பாளர்களில் யாராச்சும் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க.
அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அவர்கள் மட்டும்தான் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களாக இருக்கட்டும், மலையகத்தில் இருக்க மக்களாக இருக்கட்டும், நேரடியாக சந்தித்து இவ்வளோ காலம் பேசி அனுபவம் கொண்ட ஒரு தலைவர். கட்டாயம் அவர் மூலியமாக ஒரு தீர்வு கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சாகணும். போர் நடந்தப்பையும் சரி, போருக்கு முன்னால் எங்களோட பிரஜாவுரிமை பறிக்கப்பட்ட காலத்துலேயும் சரி, இல்லாட்டி பல்வேறு கலவரங்கள் நடந்த காலத்துலேயும் சரி, மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாங்கள் என்றைக்குமே தனி அடையாளம் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு தடவை இந்த நாடு எங்களை திரும்பி பார்க்கலனா கூட நாங்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு முதுகெலும்பாக இயங்கியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் இவ்வளோ காலம் நாடை பார்த்துக்கிட்டோம். இப்போ நாடு எங்களை பார்த்துக்க வேண்டிய தருணம் வந்திருக்கு.